சரிங்களா? நாங்களாம் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் நீங்க எல்லாரும் அந்த சின்ன அந்த மொபைல்ங்கிற ஒரு குட்டிகளை தான் நீங்க அடங்கிட்டு இருக்கீங்க. நிறைய வாய்ப்புகளை நீங்களும் தேடுறதில்லை. நாங்களா கொண்டு வந்துட்டு உங்க என்ன சொல்றது தலையில கூட்டுறோம், இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதையும் நீங்க வந்துட்டு உள்வாங்கிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. ஏன்னா ஒரு லிரிக்ஸ் பார்க்கறதுக்கு நீங்க கொடுக்குற அந்த டைமிங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர்றதுக்காக நாங்க பேசிட்டு இருக்க விஷயங்களை நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன எப்படி இருக்க, போர் அடிக்கிற மாதிரியும் தூக்கம் வர மாதிரியும் அப்படி இருக்கு. ஸோ அப்படி இருந்தா உங்களோட நாடு உங்களோட கையில அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரா? எப்படிமா தூங்கினா கனவு வருமே, கனவு காணுங்க அப்படின்னு சொல்றதுனால உட்காந்து தூங்கலான்னு கேட்பீங்களா? அப்படி இல்லம்மா. சரிங்களா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு போர் அடிக்கல. உங்களை வந்துட்டு நான் தவறுதெல்லாம் சொல்லல. நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களை டைவர்ட் காரைக்குடியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் மக்கள் தொடர்பகம் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை காரைக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் மாங்குடி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மக்கள் தொடர்பக உதவி இயக்குநர் தே பாலநாகேந்திரன், எதிர்கால தூண்களான மாணவர்கள் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வு பெறுவதுடன் அவற்றை சமூக வலைதளங்கள் மற்றும் நேரடி தொடர்பு மூலம் தங்கள் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஜோரா கை தட்டுங்க.